இந்த லேடி பாத்தீங்கன்னா வந்து குப்பை தொட்டி கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்ப அதுல நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில இருக்க ஃபுட் எல்லாம் எடுத்து அவங்க அன்னக்கொடையில போட்டுக்கிறாங்க. அதுல போட்டு இந்த ஆப்பிள், திராட்சை, அப்புறம் பனானா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே எடுத்து போடுறாங்க. இது யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மச்ச எடுத்து போடுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க குப்பையில போடுறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட போயிட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க காலையில கடை போட்டுறாங்க. ஃப்ரூட்ஸ் ஓபன் பண்ணி அதை பார்த்து ரெண்டு பேர் நம்ம போயிட்டு ஃப்ரூட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் சொல்றாங்க. இவங்களுமே அந்த ஃப்ரூட்ஸை வந்து எக்ஸ்பென்சிவா சொல்றாங்க. இது எவ்வளவு சுத்தமானது தெரியுமா? இதை ஸ்டீம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமாவே நல்லா இருக்காது. நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லும், இன்னொரு பொண்ணு நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். பாதி கெட்டு போன ஃப்ரூட்டை வச்சு கொடுத்துட்டு இருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத மாறிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அதே பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு திரும்பவும் வரும். அவங்க கிட்ட அவங்க ஃபுட் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு, உங்களோட ஃபுட்டோட ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 lakh ரூபாய் தரேன் அதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆன்டிமே காசு காசப்பட்டனே அந்த கெட்டு போன ஃப்ரூட்டை எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால வீடியோவை எடுத்து போட்டுறாங்க. ஃபுட் ஆஃபீஸர் வந்து உடனே பிடிச்சி இவங்களை ஜெயிலுமே போட்டுறாங்க.